ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா எவாலுவேட்டிங் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அதாவது எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னு நம்ம முன்னாடி இருந்த வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். சில நம்பர்ஸ் வச்சு சில மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது, அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வர்றதான் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து சிஸ்டம் வந்து எவாலுவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பண்ணால், கிட்டத்தட்ட நம்ம எப்படி நார்மலாக வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறோமோ, நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த போர்ட்மாஸ் ரூல் வச்சு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படின்னு இந்த போர்ட்மாஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுது அப்படின்னா, இங்கே வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணுது. நமக்கு போர்ட்மாஸ் ரூல் மாதிரி இது வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூல் யூஸ் பண்ணுது. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு அது எங்கே பேரந்தசிஸ், அதாவது கிட்டத்தட்ட ப்ராக்கெட் மாதிரி தான். ஸோ ப்ராக்கெட் எங்கே இருக்கோ அதை பார்த்து தான் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். அதுக்கப்புறமாட்டிக்கு எக்ஸ்பொனன்ஷியேஷன் எங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பொனன்ஷியேஷன் சிம்பிள் இருக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதுக்கப்புறமாட்டிக்கு தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ரிமைண்டர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே. கடைசியில் தான் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு வந்து முக்கியத்துவம் தரும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம நார்மலாக வந்து இப்போ 56 + 78 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஈஸியாக நம்ம வந்து இதை நம்மளும் எவாலுவேட் பண்ணிடுவோம், சிஸ்டமும் எவாலுவேட் பண்ணிடுவோம். ஆனால் வந்து இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எக்ஸ்ப்ரெஷன் இப்படி நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 56 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 43 × 65 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன், இன்டீஜர் டிவிஷன் கொடுக்குறேன். ஸோ இன்டீஜர் டிவிஷன் 5ன்னு கொடுக்குறேன். அப்புறம் பக்கத்தில் -23 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான எக்ஸ்ப்ரெஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து சிஸ்டம் வந்து எப்படி எவாலுவேட் பண்ணோன்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரூல் தான் இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூல். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேரந்தசிஸ் எங்காவது இருக்கான்னு சொல்லி பார்க்கும். ஸோ அதை எவாலுவேட் பண்ணோம். ஸோ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்னா பேரந்தசிஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ பேரந்தசிஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அந்த இதை ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணும். அதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது, வெறும் மல்டிப்ளிகேஷன் ஒன்று தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிடும். ஸோ 43 × 65 மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு இந்த ஆன்சர் வருது 2795. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேரந்தசிஸ் ஓகே எவாலுவேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பொனன்ஷியேஷன் எங்காவது இருக்கான்னு பார்க்குது. எக்ஸ்பொனன்ஷியேஷன் இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இல்லை. ஸோ அதை விட்டுரும். அடுத்து என்ன இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்குது. இங்கே இருக்குது, அது நம்ம ஆல்ரெடி ப்ராக்கெட்டில் இருந்தனால பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃப்ளோட் டிவிஷன் இருக்கான்னு பார்க்குது. அது கிடையாது. இன்டீஜர் டிவிஷன் இருக்கான்னு பார்க்குது. அது இருக்குது. ஸோ இன்டீஜர் டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இன்டீஜர் டிவிஷன் 5ன்னு வருதா. ஸோ இதை நான் என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணணும். 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 559 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்டீஜர் டிவிஷனால் இன்டீஜராக கரெக்டாக தான் கிடச்சிருக்கு. ஸோ 559 அப்படிங்கிற ஆன்சர் இங்கே எனக்கு வந்திருக்கு. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ரிமைண்டர் ஆப்ரேட்டர் இருக்கான்னு பார்க்குது. இல்லை. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக தான் எனக்கு என்ன வரும்னா அடிஷன் ஆப்ரேட்டருக்கும் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டருக்கும் வருது. ஸோ கடைசியாக வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து எதர் ப்ளஸோ இல்லை மைனஸ் நம்ம எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் டு ரைட்டே நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ 56 + 559 - 23 அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட 56 ஆட் பண்ணிவிட்டு -23. ஸோ ஆன்சர் 592 வருது. ஸோ இங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஸோ அதே ஆன்சர் தான் வருது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டமும் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூலை வந்து யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் மோஸ்ட்.